ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஆனால் இந்த ஹேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டேரெக்டாக போயிட்டு தேட்டருக்காரன்ட்டே வம்பு இழுத்து கெத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து பேசி கடைசியில் அசிங்கப்பட்டு வரதே பொழப்ப வச்சுருக்காங்க. திரையரங்க உரிமையாளர்களே இப்போ வந்து செருப்பு கைட்டி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படி தான் சொல்லணும் இந்த ஹேட்டர்ஸ் எல்லாம். தமிழ்நாட்டில் இன்று காலை நீங்கள் எடுத்து பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா தேட்டர்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஆக்குபென்சியோடு தான் இருக்குது. இன்னும் ஒரு சில முக்கியமான திரையரங்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ரொம்ப பிரபலமான திரையரங்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக தான் ஓடி இருக்குது இந்த படம். அப்படி இருக்கும்போது இந்த படம் இந்த ஃப்ளாப்பு ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவையே இல்லாமல் ஒரு விஷத்தை வந்து விதைக்க நினைக்கிறாங்க ஹேட்டர்ஸ். ஆனால் அதுக்கு வந்து தேட்டர் உரிமையாளர்கள் இதுக்கு மேலே நம்ம பொறுத்துனுக்கு முன்னாடி இவங்க செருப்பு கட்டி அடித்தா தான் இவனுக்கு அடங்குவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வாசு சினிமாஸ் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே போட்டான். ஃபஸ்ட்டு 4 நாள் எங்களுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா 17 காட்சிகளை வந்து திரையிட்டு இருந்தோம். எல்லா காட்சியுமே ஹவுஸ்ஃபுல் தான். ஸோ கொஞ்சம் பொத்திக்கிட்டு இருங்கடா அப்படின்ற மாரி அவன் ஓப்பனாகவே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நியூ சினிமா தேட்டர் கடலூர் தேட்டருக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா அவன் தெளிவாகவே போடுறான். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில பிஆர் ஒர்க்ஸ் எல்லாம் இவங்க பார்த்துருக்காங்க இந்த படத்தை வந்து டீக்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல. இந்த படம் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய மேசிவ் ஹிட்டை நோக்கி போயின்னு இருக்குது. எல்லா தேட்டரும் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 1 கோடி இவங்களெல்லாம் வந்து இவங்க ஏதாவது ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற மாரி ஓப்பனாகவே தேட்டர் ஓனர்ஸ் வந்து ட்வீட் போடுறத நம்மளால் பார்க்க முடியுது. கிருஷ்ணா சினிமாஸ் அவங்க என்ன போட்டிருக்காங்கனாக்கா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் காட்சிகள்லாம் எங்கள் தேட்டரில் ஓடி இருக்குது, ரெக்கார்டு மேலே ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு இருக்குது, வீக் டேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல புக்கிங்ஸ் போயின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் அவர்கள் நேற்று போட்டு அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதே போல் ஒரு சினிமா விமர்சகர்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து போடுறாரு, இவங்க வந்து என்ன நடக்குதுன்னே புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்க. சன் பிக்சர்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்து மூலியமாக ஒரு டேபிள் ப்ராஃபிட்டில் வந்துட்டாங்க. அவங்க ஆல்ரெடி நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து ஒரு ஃபெயிலியரு ஃப்ளாப்புன்னு சொல்லிட்டு இவனுங்க எதை வச்சு பேசுகிறானுங்க, என்ன பிஸ்னஸ் இவனுங்க நடந்துன்னு இவனுக்கு தெரியும், இவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் வந்து பேசினிருக்காங்க வளரின்னு இருக்காங்க அப்படின்னும் போது அதுக்கு ரோஹிணி சினிமாஸ் பார்த்தீங்கன்னா 100% உண்மை அப்படின்ற மாரி அவங்க பார்த்தீங்கன்னா ரிப்ளை போட்டிருக்காங்க. இது இல்லாமல் ஃபைனலாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா ஒரு ஹேட்டர் வந்து போடுறாரு, 3 நாளில் வந்து 300 கோடி வந்து கூலி படம் வந்து வசூல் வச்சுருக்கு. ரஜினிக்கு இது 3வது படம் வசூல். ஏற்கனவே 2.2 ஜெயிலர் படம் வந்து 300 கோடி தொட்டிருக்கு, இது 3வது படம் அப்படின்ற மாரி வெக்கமே இல்லாமல் போடுறாரு. அதுக்கு டைரெக்டாக சன் டிவியோடைய சிஓஓ சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் அவங்களே பார்த்தீங்கன்னாக்கா ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்திரன் படம் ஆல்ரெடி 300 கோடி அடிச்சிருக்கு. எங்கள் திரைப்படம் தான் முதல் திரைப்படம் ரஜினி சாருக்கு 300 கோடி வந்து வசூல் வச்ச படம். அப்படி இருக்கும்போது இந்த லிஸ்ட்டில் வந்து எந்திரன் படத்தையும் இவங்க வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. அப்படி இதனால பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து தப்பான ஃபேக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த ஐடிக்கே ரிப்போர்ட் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் லைக் தட் ஒரு உண்மையை மறைச்சிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள். இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா லியோ திரைப்படத்தை தான் வந்து இந்த கூலி திரைப்படம் வந்து முந்தின்னு போகுது எல்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் அப்படின்ற மாதிரி ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஜெயிலரை தான் இது வந்து எல்லா இடத்துலையும் உடச்சின்னு போகுது. நீங்கள் கர்நாடகா பாக்ஸ் ஆஃபீஸில் இருக்கட்டும், ஆந்திரா பாக்ஸ் ஆஃபீஸில் இருக்கட்டும், ஓவர்சீஸ் அமெரிக்காவில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஜெயிலரை தான் இதை நோக்கி போயின்னு இருக்க தவிர லியோ நோக்கி இது எங்கேயுமே போகலை. ஸோ இவங்க எந்த அளவுக்கு ஒரு பொய்யை வந்து ஒரு கட்டுக்கதை மூலியமாக நம்ப வைக்கிறாங்கன்றது இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நேற்றுக்கு ரிவ்யூவர் பிரசாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட்டை போட்டு எல்லாருக்கிட்ட இப்போ பயங்கரமாக இப்போ திட்டு வாங்கினுக்காரு. இப்போ ஹேட்டர்ஸும் இப்போ அதே வேலையை தான் செஞ்சுருக்காங்க. எல்லாருக்கிட்ட தேட்டர் ஓனர்ஸ்கிட்ட இருந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படி தான் சொல்லணும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.